இந்த முறை வளமையை விட யாழ்ப்பாணம் கள்ள கட்டது சும்மா நல்லூருக்கு பிச்செறியுது. உன்னை பார்க்க என்ன வேற தெரியுதாரு இல்ல இல்ல அது கூட கிடையாது. எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஆக்ஷன் மாதிரி நடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உண்மையா நாங்க எல்லாம் ரியாலிட்டியா போய் விஷயத்த காட்டிட்டு போறோம். இவளை இன்னும் நடிக்க சொல்றாள் மக்களே. நான் ஏண்டி உனக்கு போயிட்டு தரோம். அப்ப இது டேக் இல்லையா? சத்தியம் தெரியாத ஒரு ஆகள்கிட்ட தான் போய் வேண்டாள். இதை நாங்கள் பதிவு செய்கிறோம். சில பேர் நினைப்பீங்க முதலே கதைச்சிட்டு போய் நாங்கள் வேண்டிட்டு சாப்பிட்டு காசு கொடுக்காம இல்லை. காசு கொடுக்குறதுலேருந்து சகலதும் எடுப்போம். இப்போ சாப்பிட்றதுக்குதாடா பாசல் இல்லைடா. அவன் பாசலையே பண்ணிட்டான். முடிஞ்சு திரும்ப கொடுத்துட்டு வாடி கொடுத்துரு காசு வெட்டுறி. சரி என்ன செய்யற? இந்த 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 காசு மட்டும்தான் நான் செலவழிப்பேன். கட்டாயம் போடுவோம் மச்சான். உண்டு அதுங்க எனக்கு விளக்குது. அண்ணன் விளையாட்டு வீடியோக்கு பெற மாட்டேன் காசு காரசாரமா அந்த மாதிரி இருக்கு. மிஸ் பண்ணிடாங்க. கத்து கொண்டு வாய்க்குல ஓட்டு போடும். சரியா மைக்கோட சேர்த்து வாய்க்க போட்டு சரியா எவ்வளவு பெரிய வாய். ஏதாவது ஒரு ப்ரொமோஷன்ல முடிப்பான். இன்றைக்கு ஒரு ப்ரொமோஷனுக்கு கிடைக்கல. அதனால இன்றைக்கு சேனலுக்கு ப்ரொமோஷன். என்னோட வில்லி ஆகுறீங்க. பேரை சொல்லி தேங்க்ஸ் ப்ரோ. சந்தோஷம். சுருள்மயிரோட ஒரு பிள்ளை ஒன்று இருக்கும். அந்த பிள்ளை இல்ல, அந்த பிள்ளை இல்ல, இந்த பிள்ளை. அவள்கிட்ட மைக்கே இல்லைன்னு அவளுக்கு தெரியாது. என்னட்டு தான் மைக் இருக்குன்னு. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். வந்தா சாப்பிட்டால் போறால் ரிப்பீட். நாளைக்கு வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் நல்லூரில் ஒரு நண்பர் வீட்டை நிற்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறாங்கள தெரிஞ்சிருக்கும். பாடசாலை நண்பர் எங்களுடைய சங்கர் வீட்டை நிற்கிறேன். கேஎஸ் சங்கரில் இன்னொரு சங்கர் இருக்கிறார். அவற்றை விட்டு ஆட்டோவில் வந்து நாங்கள் ஆட்டோவை இங்கே விட்டுட்டு செருப்புங்கள்ட்ட ஒன்றுடா செருப்போடு போனால் அங்கே போயிடலாம். அது இப்போ என்னென்னா வந்து நாங்கள் இன்றைக்கு தான் நல்லூர் தொடங்கி போகிறோம். எத்தனையாவது நாள்னு சொல்ல மாட்டோம். ஏனெண்டா நீங்கள் அந்த நாளுக்கான இது பார்க்க மாட்டீங்க. நீங்கள் இந்த வீடியோ ஒரு கொஞ்ச நாளைக்கு பிறகு தான் பார்ப்பீங்க. நல்லூர் தொடங்கி நான் இந்தியாவிலேருந்து வந்து இன்றைக்கு தான் நல்லூர் ஆலயத்துக்கு வந்து போகிறோம். போய் என்ன மாதிரி இருக்குது, என்னெல்லாம் நடக்குதுன்றதை உங்களோட பயந்து கொள்ள போகிறோம். அதோட அங்கே முக்கியமான ஒரு ஆளை வந்து சந்திக்க போகிறோம். அவா நீங்கள் வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சிருக்கு. அவையெல்லாம் வேற சொன்னவ கூடுதலாக இன்னும் ஒரு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு போய் என்னெல்லாம் நடக்குது, எப்படியெல்லாம் நல்லூர் கோவில் இருக்குது. 2026ஆம் ஆண்டு நல்லூர் உற்சவம் என்ன மாதிரி நடக்குதுன்றது உங்களோட பயந்து கொள்ள. எங்கட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த முறை வளமையை விட யாழ்ப்பாணம் கள்ள கட்டது சும்மா நல்லூருக்கு பிச்செறியுது. எக்கச்சக்க கம்பெனிகள் எல்லாம் இப்போவே யாழ்ப்பாணத்தை தேடி வந்துட்டுனா சரி போ. இன்றைக்கா நீ நல்லூருக்கு வர? இதுக்கு முதல் வரவே இல்லை. இத்தனை வருஷத்தில் இன்றைக்கு தான் யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலய திருவிழாவுக்கு கூட்டி கொண்டு போகிற பெருமை எங்களை சாரும். இதை வந்து கின்னஸில் ரெக்கார்ட் பண்ணணும். வேண்டா இங்கெல்லாம் நல்லூர் பிரதேச சபை க்ரௌட் பெருசாக இல்லை, ஆனால் இருக்குமென்னு நினைக்கிறேன் உள்ள. ஏன்னா இன்றைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை போகிறோம். இப்போ இந்த வரையறைக்கு இங்கால வந்துட்டோம். இதுக்கு இங்கால வந்து வாகனங்கள் வந்து அளவு இல்லை. இந்த வீட்டில் இருக்கிற ஆக்களுக்கு மட்டும்தான் வாகனங்கள் கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கான ஒரு நடைமுறை இருக்குது, பாஸ் நடைமுறைன்ற இருக்குது. நல்லூர் தொடங்குறதுக்கு முன்னமே இங்கே இதால் பாஸ் வந்து கொடுப்பினோம். இந்த வீட்டுக்காரருக்கு மற்றது இங்கே இருக்கிற வணிக நிறுவனங்களுக்கு இங்கே வந்து அத்தியாவசிய தேவைகளுக்கு வந்து போகிறாக்களுக்கு வந்து பாஸ் கொடுப்பினோம். அப்போ மற்றபடி நல்லூர் திருவிழாண்டா சுற்றி வர இந்த வீதியை வந்து க்ளோஸ் பண்ணிருக்கணும். ஆனால் இதில் வரைக்கே ஒரு அண்ணா பைக்கில் வந்தார். பாஸ் அண்ணா விட்டுட்டார். செக் பண்ணல. அதை நான் வந்து நோட் பண்ண சொல்கிறேன். என்னடா அப்படியே பின்னால் நடந்து போ. டோன்ட் வரி, ஒன்றுங்க கவலைப்படாது, நாங்கள் இருக்கிறோம். இதெல்லாம் நல்லூர் மாநகர சபை இருக்குது. நாங்கள் இந்த பக்கத்தால் தான் வரோம். என்ன
வரைக்கு இன்றைக்கு முதல் முறை முன்பக்கத்தால் உள்ளடுவோம்ன்றக்காண்டி வந்திருக்கிறோம். சாமி வழியே வந்துட்டாண்டு தெரியல, வந்திருக்காது. இங்கே தான் அதுக்கான ஆயுதங்கள் நடக்கும். வளமையாக மற்றபடி இங்கே அதையெல்லாம் கடைகள் போட்டுக்கணும். இந்த 10ஆம் திருவிழாவுக்கு பிறகு தான் கூடுதலாக வரும். இந்த முறை இங்கே பக்கத்தில் பெருசாக கடைகள் எனக்கு ஃபீலாக இருக்குது. ஆனால் நாங்கள் இப்போ நிற்கிறது வந்து 10ஆவது திருவிழாவுக்கு முதல் தான் நிற்கிறேன். 10ஆவது திருவிழாவுக்கு பிறகு தான் க்ரௌடுகள் வரும். இதில் வந்து செக் பண்ணுறதுக்கு இது வச்சுக்கணும். மற்ற செருப்பு எல்லாமே இங்கே கலட்டிட்டு தான் போகணும். இந்த செக்கப்பால் தான் போகணும். நாங்கள் அந்த பெரிய பெரிய இடங்களில் உயர் பாதுகாப்பு இருக்குன்னு தானே, அது மாதிரி கணக்கு பேர் வர்றபடியாக வந்து அது மூலியமாக தான் வந்து நாங்கள் செக்கப் பண்ணி அனுப்புறது நல்ல விஷயம். எனித்தான் வந்து சாமி வர போகுது. இவாதான் அந்த அக்யூஸ், இவாவை தான் தேடி வந்தேன். நல்லூர்ல நீங்க என்ன சுத்தி சுத்தி வீடியோ எடுக்கிறீங்களா? ஒண்ணு பாக்க என்ன வேற இருந்தா தெரியுதாரு. மல்லிகைப்பூ வச்சு கொஞ்சம் குடும்ப கலாச்சாரம் அன்னிக்கிறீங்க. இல்ல நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, 25 நாள் நல்லூருக்கு 25 வீடியோ வரும். ஒரு நாள் கோயில காட்ட மாட்டான் அண்ணா. நாங்க வந்து நல்லூரையும் நல்லூரோட கலாச்சாரத்தையும் இது எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்றோம். அதை காட்டித்தான் நாங்க வியூஸ் எடுக்கணும் இல்ல. அவ்வளவுதான். ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறாள். யாராவது கேட்டா இந்த பதிலாம் நான் சொல்லணும். வேற ஏதோ கேட்கணும் நாடு. இந்த இந்த பின் வீதியை தாண்டி முன் வீதியில ஒரு வீடியோவும் வருது இல்ல. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொன்னவங்கள நீங்க தேவையில்லாம அங்க வர அடியார்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நாங்க போயிட்டு அவங்களை வந்து வீடியோ எடுக்க சங்கடப்படுத்த கூடாது. இது வந்து ஒரு ஃபன்னான ஏரியா. எங்களை டிஸ்டர்ப் பண்ண போறேன். எங்களை டிஸ்டர்ப் வாங்க. எனக்கு இந்த சுண்டல் எல்லாம் ஆயிடுறாங்க. 5 மணி வாங்க 6 மணி வராது. நாங்கள் முக்கியமா சந்திக்க வந்த ஒரு விஐபி ஷபி. சம்பவம் என்ன வந்து எங்கட வீடியோக்கு நாங்க இவ்வளவு டேக் போறோம். ஒரு வீடியோ எடுக்க கூப்பிட்டாலும் என்ன வதைக்க போறாள் தெரியும். அந்த வத வீடியோ தான் நீங்க இன்றைக்கு பார்க்க போறீங்க. திருப்ப எடுக்கிறது ஒரு நிமிஷம் வீடியோ, அதுல டிடி காசு சரியா சரியா. அவெல்லாம் மதைன்னு பார்த்தா அதுக்கு மேல கவரா வேணும் சரியா சரியா. ஓகே, இன்றைக்கு நல்லூருக்கு வந்திருக்கிறோம். இந்த முதல் நாள் 2ஆம் நாள் ஒரு திரிவாள் அவள் இன்றைக்கு பிடிக்காம விடுறேல. எங்க இங்க இருக்கிற இன்றைக்கு நாங்க இவரோட கண்டென்ட் செய்ய போறோம். இது பாருங்க டிப்பாட்டாத ரீடேக்னு மட்டும் சொன்னியோ? ரீடேக் இல்ல இது இல்ல. வாங்க இன்னைக்கு ஈவென்ட் செலவெல்லாம் எங்களுக்கு எல்லாம் ஒரு காலம் இல்ல. எனக்கு சொல்லப்பட்டது பிக்மில இருந்து சகலதும் போட்டு அனுப்புறதா வந்து சேரும் வரைக்கும் தான். நீங்க வந்தா கோயிலுக்கு வேட்டியோட வர சொன்னா வேட்டியோட வரது இல்ல கிடையாது. அன்னைக்கு கோயிலுக்கு வர சொன்னா வேட்டியோட வரலாம். பானிபூரி சாப்பிடணும், சுண்டல் சாப்பிடணும் என்ன வேட்டியோட வராது. சரி, இன்றைக்கு வந்து கொல்ல போறான்னு மட்டும் விளங்கிட்டு சரி. இப்ப என்ன சொல்லணும்? ஓகே, நானும் சொல்லணுமா? நானும் சொல்லணும். பைசபி என்ன நான் சொல்றேன், நீ இதை சொல்லு. சரி, பைசபி நான் சொல்லுவேன். 5ஆம் நாள் நீங்க சொல்லுங்க. 5ஆம் நாள் சொல்ல வேண்டாம். நான் 5ஆம் நாள் வீடியோ போட மாட்டது. இல்ல இல்ல அதுக்கிட்ட கிடையாது. இல்ல இல்ல சொல்லுவோம். இப்ப நான் என்ன சொல்லணும்? நல்லூர் டைரிஸ் 2026 பைசபி 5ஆம் நாள். ஓகே. காத்தடிக்குது பாத்தியா? சூறாவளி கிளம்பியது
எனக்கு மைண்ட்ல எனக்கு மைண்ட்ல என்ன வருது இல்ல எனக்கு இன்றைக்கு மைண்ட்ல என்ன ஞாபகம் இன்றைக்கு என்னெல்லாம் பண்ண போறாளோ சரியா 5 மணி வர நேரம் வந்து வெளிச்சம் போயிட்டு கட்ட பிள்ளைல வச்சுட்டு ஓகே 1 2 3 நல்லூர் நீதானே எனக்கு 5 நாள் மட்டும் தான் சொல்ல சொன்னேன் நல்லூர் டைரிஸ் 2026 வரைக்கும் சொல்லுங்க சரி 1 2 3 நல்லூர் டைரிஸ் 2026 வைஷவி 5ஆம் நாள் எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஆக்ஷன் மாதிரி நடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது உண்மையா நாங்க எல்லாம் ரியாலிட்டியா போய் விஷயத்தை காட்டிட்டு போறோம் இவளை இன்னும் நடிக்க சொல்றாள் மக்களே அடுத்த ரீடேக் கண்டு வாழ்றாங்க இந்த ஆள் மூஞ்சியை ரீடேக் அண்ணா டேய் சத்தியமா 2026 நீங்க அறுத்து சொல்றீங்க சொல்லுங்க 2026 நீ 2025 ன்னு சொல்ல சொன்னி நான் தான் 26 ன்னு யோசிச்சது தான் சொல்லுங்க 2026 1 2 3 2000 சொல்லுங்க 2026 ஏய் உனக்கு 2026 வரல நான் சரி சரி நல்லூர் டைரிஸ் 2026 வைஷவி 5ஆம் நாள் சுத்தி இருக்க எல்லாருக்குமே கேட்க போல இவர் என்ன குண்டா காட்டுறாரு இடுக்கு மேல எடுக்கணும் எடிட்டர் சொல்லி இடுப்புக்கு மேல எடிட் பண்ண சொல்லு சரி சரி வாங்க இல்ல ஓகே மேல வெதர் வெளிச்சம் பிடிச்சு வந்து நான் எழுத்துருப்பேன் எத்தனை டேக்கு அண்ணா பிளான் பண்ணி லேட்டா வந்திருக்கேன் வெளிச்சம் வேண்டாம் லைட்டா கொண்டு ஒரு வாரம் அதுல ஒண்ணா நானே வாங்கி தரணும் நீங்க வாங்கி தரணும் அதான் ஓகே எந்த கடையோட கொலாபரேஷன் காய்ச்சறி தம்பி வாங்கடா அவங்க சொல்லிக்கிட்டு வராங்க எங்களையும் பிடிச்சி வீடியோல கூப்பிட்டு கேள்வி கேட்பாங்க போறாங்க சரியா என்ன சொல்லணும் நோ ப்ரமோஷன் காவடிக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுக்க மாட்டா ஆனா பண்றது எல்லாமே ப்ரமோஷன் சரியா சரிண்ணா வாங்க எனக்கு சொல்லலாம் நான் ஏண்டி உனக்கு போயிட்டு தரணும் அப்ப இது டேக் இல்லையா சத்தியம் சரியா சரியா பாத்தீங்களா நீங்க சொன்ன எல்லாம் கேமராமேன் கேக்குறாரு ப்ளூ பஸ்ல போடணும் அதெல்லாம் சரியா சரியா சரிண்ணா வாங்க சுண்டலாம் இதாங்க நான் ஏண்டி உனக்கு போயிட்டு தரணும் வாங்கி தரணும் அவ்வளவு பிடிப்புல யூடியூபர் என்ன கேட்ட கூப்பிட்டாங்க நீ தாண்டி போயிட்டு தரணும் அண்ணா நீங்க தான் வாங்கி தரணும் தங்கச்சிக்கு அண்ணா தான் வாங்கி தரணும் சரி வா இது லோக் வீடியோ தான் போகுது ஷபியின் அலைப்பறைகள் இப்படித்தான் ஒரு நிமிஷம் வீடியோக்காண்டி எவ்வளவு டெடிக்கேஷனா 1 நிமிஷம் வீடியோ இப்போ கூட்டிட்டு 1/2 நிமிஷம் எவ்வளவு டெடிக்கேஷன் டிடிக்காச்சுனா வந்து இந்த பிள்ளை வேலை செய்யுது அந்த பிள்ளைய வந்து கொம்மன்ல வந்து கிளிக்காதுங்க பாவம் வடி வர பிள்ளை ரெண்டா செல்ல குட்டி பிச்சு குட்டின்னு போடுறாங்க எனக்கு மட்டும் பேட் கமெண்ட் பண்றாங்க அண்ணன்கிட்ட சொல்லிட்டியா முதல் அண்ணன் சுண்டல் சாப்பிட போயிடும் உங்களோட கடையில என்ன விலை என்ன சுண்டல் இவர் தான் பே பண்ணுவார் அது வேற இது ஸ்பெஷலாடா சரி போட்டுருக்கீங்களா கடை போட்டுருக்கீங்களா ஓகே சரி சரி ஒரு விலை சமயமாகவே தெரியாத ஒரு ஆகள்கிட்ட தான் போய் வேண்டாள் இதை நாங்கள் பதிவு செய்கிறோம் சில பேர் நினைப்பீங்கிறத முதலே கதைச்சிட்டு போய் நாங்கள் வேண்டிட்டு சாப்பிட்டு காசு கொடுக்காம இல்லை காசு கொடுக்குறதுலேருந்து சகலதும் எடுப்போம் இப்போ சாப்பிட்றதுக்குதாடா பார்சல் இல்லைடா அவன் பார்சலே பண்ணிட்டான் சரி எடு நான் கேட்குறேன் குருடி அண்ணாண்டா அண்ணாண்டா காசு வருவா குடு அவன் கேமராமேன் ஹார்ட் ஒர்க்கர் டெடிக்கேஷன் நாங்கள் கேமராமேன் எங்கிட்ட உள்ளுக்குள்ள எல்லாம் போய் எல்லாம் கேமரா எல்லாம் விட்டு வடிவா எடுக்கிறார் எங்கிட்ட கேமராமேன்லாம் அப்படி இல்லை
இது முதல்ல இப்படி கொழுவிட்டா திறந்து. ஓகே ஓகே சரி இந்த கரண்டி கொஞ்சம் பிடிக்கணுமா? 400 ரூபாய்க்கு ஸ்பெஷல். சரியா? ஸோ 400 ரூபாய்க்கு ஸ்பெஷல் கராம் சுண்டல். சுண்டல் சாப்பிட்றது வேற, ஆனால் சுண்டலுக்கு பே பண்ணினா நாடு. கொடுங்க கொடுங்க சுப்பா. சரி இதுக்கு நான் வந்து சுண்டலே வரலண்ணா, வரல. வருது. ஸ்பூனால் சுண்டல் சாப்பிட்ற ஒரே ஆள் நீ தான். சேஸ் சாப்பிட முக்கியம். அவ்வளோதான் முடிஞ்ச. திரும்ப கொடுத்துட்டு வாரி கொடுத்துருக்கு அது ஒன்று. அவ்வளோதான், அந்த சுண்டலை மூடி வைக்க வேண்டியதா. இனி வீட்டை வந்து சாப்பிடுவோம். யாராவது சாப்பிட போறீங்களா? அப்புறம் சாப்பிட நேரம் போகுது வீடியோ எடுக்க. வெரி குட். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அர்ப்பணி போன இந்த பிள்ளை வந்து வீடியோ காண்டி இது செய்தன்னு மட்டும் பாருங்க. அந்த அக்கா சிரிச்சிட்டு போகிறா உன்னை பார்த்து. ஒரு ஹாய்ன்னு சொல்லிவிடு. வீடியோ எடுக்க நீங்க இதெல்லாம் கவனிக்கணும், சுற்றி என்ன நடக்கட்டு நான் பார்த்து சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. என்னது இதை கட்டிதாடா? சரி என்ன செய்யற? இந்த 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 காசு மட்டும்தான் நான் செலவழிப்பேன். கல்யாணம் கட்டினால் ஒட்டு செய்யலாம். சும்மாவே தங்கச்சின்னா சொல்றாங்க. சரி சரி பாத்தீங்களா, காசை வேண்டிட்டு கொடுக்காம புக் கொண்டு போறான். கட்டாயம் போடுவோம் மச்சா உண்டு. அதுங்க எனக்கு விளங்குது. அண்ணன் விளையாட்டு வீடியோக்கு பெறமாட்டேன் காசு இந்த பிரச்சனையால வந்திருக்கிறேன். சரி அடுத்தது இந்த லைன் ஃபுல்லாக வந்து சுண்டலாம். அடுத்தது அக்கான வீடியோ பார்க்குறீங்களா? கீழே செய்ய மாட்டோம். எல்லாரும் கூப்பிடுறாங்க, வீடியோ எடுக்க போறேன்னா மட்டும் வந்திருக்க மாட்டாங்க. சரி அடுத்தது பஜ்ஜி. இப்போ எல்லாத்தையும் வந்து வேண்டி பார்சல் வேண்டிட்டு நாங்கள் ஒரு இடமா பஜ்ஜிட்டு ஒரு ஐடியா தான் சாப்பிட போறோம். சவியை கண்டு கூடுதலாக கத்துறாங்க. சரி ஓகே ஓகே அடுத்து நடந்து வரும் கேஷுவலா. அடுத்தது பஜ்ஜி வாங்கிட்டாங்க. இப்போ இப்படி பஜ்ஜி வாங்கிட்டாங்கன்னு சொல்ல இப்போதானே சுண்டல் சாப்பிடுறீங்க, பஜ்ஜியும் சாப்பிடுவோம். ஓகே 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 சரி சரியா கிளியரா? சரியா ஓகே. அண்ணா பஜ்ஜி இப்பதானே சுண்டல் சாப்பிடாடி. பஜ்ஜி சாப்பிடணும் அண்ணா. சாப்பிட்டு வெடிக்கிறாங்க. அண்ணா ரெண்டு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்கண்ணே பஜ்ஜி? சதா 4 மிளகா பஜ்ஜி 4 மிளகா பஜ்ஜி. என்ன இவள் தலையாடுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ரெண்டே வேண்டி இருக்கலாம். ஆனா இந்த மிளகா பஜ்ஜி இந்த மிளகா பஜ்ஜி எல்லாம் நல்லா இருக்கும். பின்னாலே போட்டு தரணும். சும்மா காரசாரமா அந்த மாதிரி இருக்கு. மிஸ் பண்ணிடாங்க. சொன்ன உடனே வந்துட்டு கட்டாயம் வந்து இந்த கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்க. என்ன கடையின் பேர் என்னன்னா? என்ன பேருண்டா? ஓகே அங்காள பக்கம் அடிச்சிருக்கா? ரைட் ஸ்டிக்கர் இப்போ தான் அடிக்க போகிறேன். கார்த்திக் கடை. சரி ஸ்டிக்கர் இல்லாத இந்த கடைக்கு வந்து பாருங்க, தெரியும். மஞ்சள் கலரில் இருக்கு. இப்போ என்ன செய்யணும் பாருங்க. இந்த கேமராமேன் டெடிகேஷன். அவன் சட்டிகளை விட்டு உள்ள எடுக்க போயிட்டான். சரியா? சரி இதெல்லாம் பார்த்துட்டு நானும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். அதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கலாம். இது ப்ரோமோஷன், கட்டணம் செலுத்தப்படாத ஒரு விளம்பரம். ஓகே சரி நீங்க மிளகா வச்சிருங்க. ஓகே ஃபுல்லா அப்படியே வாய்க்க வச்சிருங்க. சரியா? ஃபுல்லா வாய்க்க வச்சு சாப்பிடுறதா இல்ல போசுக்கு? இல்ல சாப்பிடணும். இரண்டு பறவைகள் ஒன்றாக இணைந்ததை பிரிக்கிறோம். சரியா? ஓகே cheers. Cheers. ஹலோ அந்த மாதிரி இருக்கா?
மிளகா பஜ்ஜி மை ஃபேவரட். இது செகண்ட் பைட் உண்டு, நல்லா இருக்கேங்க. இதுக்கு மேலே அந்த மிளகாய் எல்லாம் இடித்து ஊற்றுவினோம், அந்த காரணம். இது எவ்வளோ விளையங்கல அந்த காசுக்கு மேலே ஒரு ரூபா காசு, அதாவது மிச்சம். இந்த வீடியோக்கு சும்மா கலர்ஸ் காட்டுறாங்க மட்டும்தான், சாப்பிட்ற இல்லை. எல்லாத்தையும் பார்சல் கட்டி பாட்டிட்டு வீட்டை கொண்டு போறாரு. ஆறு கண்ணிங்களா? பின்வீதியில் நாங்கள் 15-10 வருஷமா வண்டியில் போட்டிருந்தோம். அப்போ என்ன கண்டுக்கு சரி. நெக்ஸ்ட்டு இந்த வடையை அந்த கடையில், இந்த வடையை அந்த கடையிலே சாப்பிட்ருக்கலாம். ஆனால் இருந்தாலும் வேறு கடையில் சாப்பிட்ற வரைக்கும் ஆட்டோ வந்து அதுக்கு பக்கத்து கடையிலே சாப்பிட்றோம். இதெல்லாம் வியாபார உத்தியா? சரி சொல்லு. ஒரே இடத்துல இருந்தா நல்லா இருக்காங்க, காட்சிகள் மாறுது. வெரி குட் வெரி குட். ஓகே சரியா அவருக்கு வச்சிருக்கேன் தம்பி. தம்பி எல்லாம் இந்த பிடிடா, இதை கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்ன தந்துட்டாங்க, கையில் வச்சு. சரியா என்ன சொல்லணும்? நம்ம அடுத்து நாங்க வடை சாப்பிட போறோம். என்ன சொல்ல, என்னுடைய லிஸ்ட் மீண்டுட்டு போகுது, அது சொல்லுங்க. என்னடி லிஸ்ட் பெருசா போய்கொண்டே போகுது. நிறைய வித்தியாச வடையெல்லாம் இருக்கு, வாங்கிட்டாங்க. அது உளுந்து வடை இல்லை, அது வந்து மாவடை. ஓகே, இதுலயே வீடியோ முடிச்சுட்டாங்க. ஆனா சரி, இது கெயினை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். கெயின் பிளஸ்ல விடாது, இது மைனஸ்ல விடு, -4 அப்படி விடு. இதெல்லாம் பிளஸ்ல இருக்கு. இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த யூடியூபரை கை காய்ச்சிக்கணும். ட்ரையல் கத்து திரும்ப சவுண்ட் இருக்க வேற என்ன மாதிரி வந்திருக்கேன்னு. சரியா புள்ள பேக் வைங்க. இந்த இதை ஒரு கண்டன் தான், ஆனால் அப்படி பேக் அப்படி வைப்பாரு க்ளோஸ் பண்ணுறாரு. சரியா கொண்டு வந்து வாய்க்கில் ஓட்டு போடும். சரியா அப்படி மைக்கோட சேர்த்து வாய்க்க போட்டு. சரியா எவ்வளோ பெரிய வாய் நீமா. ஒரே வாயில போயிட்டு. ஓகே சார் போறீங்களா ராஜா? இந்த சவுண்ட் செக் பண்றா. ஆமா இங்க வாங்க. அதுக்கே இல்லையே நோய்ஸ் இல்லையா? இல்ல நோய்ஸ் இல்லை, நோய்ஸுக்கு பிரிமா இருக்கு இந்த அதிரா. அவ்வளோதான், படையை கொண்டு போட்டான். திருப்ப கேட்குது விளையாட்டு. எவ்வளோ பெரிய ஒரு அறிவாளி கலாய் சேனலா போய் கொண்டு கூட எடிட்டருக்கு உண்ட திறமையில பற்றி சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒன்றும் இல்லை, வராது. இவள் யூடியூபரே இல்லை, இவள் டிக்டாக்கர். எங்க டிக்டாக்கர் காசு முடிஞ்சது வீடியோ முடிச்சிருவாள். அப்படியா? இப்போ எங்களுக்கு இது முடிய எங்களுக்கு நல்ல ஐஸ்கிரீம் ஒன்று வேண்டி தர போகிறோம். நான் இந்தியா போயிட்டு வந்து ரியோவில் ஐஸ்கிரீம் குடிச்சு பல மாதம். ஸோ நெக்ஸ்ட் சும்மா பிரிச்சு தள்ளுமா மேகி சாப்பிடுவோம். அக்கா அக்காண்ட ஃபேன் பேஸ் பெருசு பாதறிகளான. முன்னுக்கு வாடா. ஓ இது முன்னுக்கு வாடா. தனக்கு பிடிச்ச இதாக கொண்டு வீட்டுதாக அடுத்த வந்து இங்கே நூடுல்ஸ் வேண்டுட்டாள். தெரியும், மேகி நூடுல்ஸ் எங்கே வேண்டுட்டாள். இந்த இது 130 ரூபாய்க்கு வீட்டை ஒரு பேக் கொண்டு வேண்டி சுடுதண்ணி ஊற்றி சாப்பிடலாம். இதில் 250 ரூபாய்க்கு விற்க போகிறான். அதை வேண்டி தாண்டு போயிடிக்கிறாள். பானிபூரி சாப்பிடுவோமா? இருக்கும். அடுத்த பிளான் மாதிரி இருக்கு. தெரிச்சோடுகிறார்கள் எல்லாரும் சவியை கண்டு.
சவி நீ இப்படி நடந்து வரைக்கும் எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஏதாவது போட்டு ஒரு சூறாவளி கிளம்பியது. ஆனால் உண்மையிலே வந்து பெருமைக்குரிய விஷயம் என்று நான் சொல்ல மாட்டேன். ஒரு பெண்ணாக இருந்து கொண்டும் இவ்வளோ ஆக்களுக்கு மத்தியில் இப்போ நாங்கள் வீடியோ எடுத்து கொண்டு போக நானே யோசிப்பேன் கணக்கு கிரௌண்டு இருக்க பாப்பினம் அவ்வளோ ஒன்றும் இல்லை இஞ்சால காதலை வெட்டி இப்போ நான் என்ன சொல்கிறேன்ட்டு காதுகளை கேட்கல. அடுத்தது என்னத்தை வீடியோ பிடிச்சிட்டு வீட்டை போய் எடிட் பண்ணிட்டு வீடியோ போடோடு வெடி யோசிச்சு கொண்டிருக்கிறாள். பானிபூரியா கச்சானா வேண்டோட சரி வேணுங்க. எவ்வளோ வேணும் போறீங்க? பெருசா ஒன்று 100 ரூபாய்க்கு போடுங்க. இல்ல பரவாயில்ல நம்ம விட கச்சான் போட கேட்டவா மிஞ்சி இருக்கிறது 100 ரூபா வேண்டோ அப்படி கச்சா மாயிட்டாங்க. சரி சரி அப்படி 100 ரூபா மிச்சம் தந்தியன்னு சொல்ல நான் வந்து கச்சா மாயிட்டாங்க அதுக்கு முன்னாடி சொல்றேன். சரியா சரியா ஓகே இந்த 100 ரூபாயாவது தப்பிச்சிட்டு அண்ணா 100 ரூபா கச்சா மாயியா எடுக்கலாமா நம்ம செய்யறத? செய்யறது இன்றைக்கு தான் பாக்குறா முதல்ல தெரியாது என்ன 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 செய்யறேன்னு சொல்லுவா. அது என்னத்துல வறுக்கிறேன்னு சொல்லுவா. மண்ணுல தெரிஞ்சிருக்கா? இப்ப வந்து சுகாதார அமைப்பால சொல்லிட்டாங்களா மண்ணுல எல்லாம் வறுக்க கூடாது. அப்ப என்னத்துல வறுக்கிறது? வெறுஞ்சட்டிலையா வறுக்கிறது? மண்ணுல போட்டு அது வரையிலையா? பாத்தீங்க இந்த மாதிரி பொய்யான தகவல்களை பரப்புறது. அந்தந்த மண்ணுல அது ஒவ்வொரு மண் இருக்குல்ல ஒரு மண்ணுங்க முருகனிங்கன்னா அந்த மண்ணை வறுத்தா அது ஒரு ருசி அப்படியா? அது மாதிரி ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு டேஸ்ட் ஒன்று. இது எந்த மண்ணுயா? கண்டாவல அதாவது அந்த வெள்ளை மண்ணெல்லாம் மறக்கிறது. சுகாதார வச்சு சொல்லவே இல்லை மண்ணுல வறுக்க விடாது. மண்ணுல வறுக்கலாம் வறுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு தகவல் பரவி இல்ல இல்ல இல்ல. பாத்தீங்களா சோளங்கடையில போடக்கூடாது. கச்சான உடைக்கேக்கு அதுக்குள்ளான இருக்கு. சோளங்கடையில டிரெக்டா தானே போகும். ஏதோ ஒரு தகவல் வந்து ஆள் ஒரு ஆள் தப்பிச்சு வந்திருக்கார். எங்கடா போற? ஆருடையடா வந்தடி. சின்ன பிள்ளைல வெறுப்பீங்க. தனியா தெரியுறா. சரியா? சரி ஓகே. நன்றி. நெக்ஸ்ட் ரெஸ்ட். எங்க வீடியோ சாப்பிடலையா? கச்சன் சாப்பிடலையா? நீ ஒன்று என்ன செய்ய லைட்டு வேண்டு. ஏண்டா எல்லாமே இருட்டா போனோன்னு அப்படி கரப்பா இருக்கும். ஒரு லைட் ஒரு பெரிய லைட் எவ்வளவு பெரிய லைட் வேண்டாலும் தெரியாட்டி அவ்வளவு கொடூரமா இருக்கிறவன் அர்த்தம். சரியா? எங்கட வீடியோ பாப்பியல்ல அதுல வந்து இவ்வளவு வெள்ளையா தெரியுது வேன். நானும் கேமரா வாங்கிட்டேன். அதுல என்ன வெளியே தெரியும். அது போன்ல குவாலிட்டியா இருக்கும். கேமரா வாங்கிட்டியா? அவ்வளவு வசதி ஆயிட்டியா? அந்த 2 லட்சம் ரூபாய் கடன் காசு நான் கொடுக்க முடியல. வாங்க சாப்பிடுவோம். அது HDR ஆன் பண்ணிட்டே தான் இருக்குமே. HDR ஆன்ல இருக்கு. HDR ஒரு ஆன் பண்ணு. நோ இதுல இருக்குமேடி. அந்த செட்டிங்கே காணலையே உன்னிட்ட. வருவானா மகியோட? வருவான் ஒரு 8 மணி. மகி வேண்ட ஒரு ஆள் அனுப்பிடுறீங்கண்ணா? மக்களே எந்த செட்டிங் ஃபோனில் இருக்கிற செட்டிங் உங்கள்கிட்ட ஃபோனில் இல்லை. அதான் பிரச்சனை. இங்கே வேற ஒரு பிரபல யூடியூபர் ஃபோன் இதில் ஒரு வெடிப்பு ஒன்று வந்துட்டு இதில் ஒரு கோடு ஒன்று வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் வாங்க. அப்படி வந்து 5 மணிக்கு 6 மணிக்கு வந்துருக்கீங்க. ஒரு வாரம் இழுக்காது இங்க வேறங்க. இது என்ன 20 இதா 23 24 23 அதுதான். கடைசி மட்டும் இந்த வரியில தாண்ட மட்டும் ஒரு விடுற வாடே இல்லை. கூட இந்த வரியில தாண்ட மட்டும் ஒரு விடுற வாடே இல்லை. சரியா? கடைசியா பானிபூரி சாப்பிடுவோம் ஒரு கடைக்கு கூட்டி வந்துருக்கிறாள். எப்படி இருக்கிறீங்க?
என்னது பண்ணுறீங்க? பானிபூரி. ஒரே ஒரு போஸ்டர். சரி இன்றைக்கு வந்து சரி இறக்கி இப்போ நூடுல்ஸுக்கு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இடையில சொன்னால் இந்த எனக்கு கன நேரம் இந்த என்னது அது வாயிலையும் வருது இல்லை தேன்முறுக்கு சாப்பிடுவோம்னு ஆசை. இப்போ தேன்முறுக்கு சாப்பிடுவோம்னு சொல்ல அது நாங்கள் இன்னும் ஒரு நாள் சாப்பிடுவோம். நாங்கள் இன்றைக்கு லிஸ்ட் போட்டோம். இல்லை நாங்கள் ஆல்ரெடி தேன்முறுக்கெல்லாம் சாப்பிட்டோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும். ஏன் சேனலில் வந்து பாருங்க. ஒருத்தர் பாக்காயங்க ஒன்றுக்கு உதவா. சரியா எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. சரி இப்போ கடைசியாக பானிபூரி சாப்பிடணும்னு நிற்குது. இந்த வரியல் தாண்டு மட்டும்தான் வீடியோ. இது கங்காலயண்டா முடிஞ்சிடும். இதில் பாரதியாரத்தில் இருக்கு. இது வந்து அரசடி வீதி முகப்பு என்ன இந்த கண்டென்ட் ஒன்லி ஃபார் சாப்பாடு. ஆனால் சாப்பாடு அந்த சாப்பாடு வளமையே ஏதாவது ஒரு வீடியோவில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு ஏதாவது ஒரு ப்ரொமோஷனில் முடிப்பான். இன்றைக்கு ஒரு ப்ரொமோஷனும் கிடைக்கல. அதனால இன்றைக்கு சேனலுக்கு ப்ரொமோஷன். இப்போ இந்த வீடியோவிலே 10 தரம் சொல்லியிருப்பான்ல. நீங்கள் இந்த வீடியோ பார்க்க போறீங்கன்னா வீட்டை போய் பாருங்க. எனக்கு தெரியாது ஒரு வீடியோக்கு எத்தனை வியூ போடுறீங்க அதெல்லாம் தெரியாது. 1000 சப்ஸ்கிரைப் எப்போ வீடியோ போடுறீங்க? சரி ஒரு 1000 பேர் பார்த்தாலும் 1000 பேர் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணினா பாரு. நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் கமெண்ட் பண்ணுங்க. சரியா ஷபி சப்ஸ்கிரைப் டன் மை ரெடியா அது என்ன சீ பண்ணா இது 200 கஸ்டமர் அதுல 2 எடுக்கணும். அதுல 2 எடுக்கணும். இங்கே நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்ன பேர் சாப்பிட்றாரு. ரெடி எடிட்டர் பாருங்க. எடிட்டர் அது நீ அவன் வீடியோ எடிட் பண்ண போகிறேன். எங்கட வீடியோ எடிட் பண்ணுறது நாங்கள்லாம் தெரியும். அவளுக்கு தெரியும் எந்த கடை போட்டோன்னு தெரியும். கணக்கு கடையில் போடுறதாரு. சபி ஒரு வீடியோ போட்டோவாம். அது இங்க வாடி எங்கடி ஓடுற போடவே மாட்டோம். கேஸ் அடிக்கும். சரி நல்லா இல்லை கணக்காக இருக்கு. சின்னனா இருக்குன்னு சொல்லிட்டு அதை அப்படி சொல்றான். சரியா சரியா சாப்பிடவே இல்லை. சரி சரி இல்ல தெரிஞ்சாங்க. ஆனா பானிபூரி பானிபூரி வேண்டு 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 அவ்வளோவா. சரியா சரி மக்களே, இப்படிதான் கஷ்டப்பட்டு இந்த பெண் வந்து வீடியோ எடுக்கிறா. இப்ப நூடுல்ஸுக்கு லைன்ல நிக்கணும் விட்டுட்டு ஒரு ஆளை வேண்ட விட்டுட்டு திருப்ப நாங்க நூடுல்ஸ் கடைக்கு போய் அதுக்கு முன்னாடி திண்டு காட்டு. நாங்க பேசிக்கலி 8 மணிக்கு பிறகுதான் வெளியிலே வருவோம். நீ சொன்னதுக்காண்டி இன்றைக்கு 5:30 வந்தார். சரி இடி வெட்டுறா அஞ்சலா எங்கட கேமராமேன் தெரிவித்தாரு. அந்த இவள் கையில கொண்டு போனதை வச்சு அந்த படியன் அம்மா நூடுல்ஸ் சாப்பிடுவோம்னு கேட்குது பாருங்க. இதுதான் அந்த மார்க்கெட்டிங்ல இருக்கிற விஷயம். 130 ரூபா நூடுல்ஸ் 250 ரூபாய்க்கு வேண்டி சாப்பிட்டு காட்டி விட அந்த பிள்ளைங்க கேட்குது. இதெல்லாம் கட்டுமா எங்கட பொருளாதாரத்துக்கு? சொல்லணும் நகைக்காரன் வேற விடணும். நான் சாப்பிடுறேன். அக்காவை மிஞ்சுறதுக்கு ஒருத்தரும் இல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போட்டு ஒன்றும் இல்ல. போற வாரம் ஆகல அக்காவை கலைக்கிறேன். அக்கா பெருத்தர் ரோட் போலாமோ அக்கா எப்படி சோமோ இப்படி ஒரு வளைக்கிறாங்க. ஒரு நாள் உனக்கு பின்னாலே தெரிஞ்சு நீ என்ன செய்யறன்னு நாங்க எடுக்கணும். சரி நான் சாப்பிட்டு இருக்கேன். சாப்பிட்டுட்டே இருக்காதுன்னு சொல்லுங்க.
சாப்பிட்டால் விடாமல் ரயில் வேறு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாள். டேஸ்டாக இருக்கும். நான் உங்களை தரமாட்டேன். கட் ஆயிடு வசனம். ரீடேக். எது கட் ஆயிடு? சாப்பிட்றா ஜோதிச்சுட்டு தான் சொல்றீங்க. சரி ஓகே மக்களே, இப்படி சரியா நீ தள்ளுறா இந்த வீடியோக்குள்ள சரியா சாப்பிடாம ஒரு நாள் இல்லைன்ற மாதிரி வந்துட்டு. சரி இந்த மாதிரி டஃப்பான வசனங்கள் ஆக்ஷன் போடுறதுல நமக்கு சரி வராது. சரி ரிட்டர்ன் சரியா சாப்பிட்றாள் சாப்பிட்றாள் விடாம சாப்பிட்டு கொண்டே இருக்கிறாள். எனக்கு முடிவா மீடியாவை குட் நைட். அவ்வளோதான். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சாப்பிட்டால் போறால் ரிப்பீட் நாளைக்கு. Thank you for sponsoring this video, Alastin Brock. Thank you for இதே நான் இன்னொரு இடத்துல எடுப்பேன் போடுவார். இவள் என்னன்னா பேச்சுலர்ஸ் பார்ட்டிக்கு என்ன கூப்பிடல சரியா எப்படி கட்டா பேரை சொல்லி தேங்க்ஸ் ப்ரோ. சந்தோஷம் இல்ல சரி சொல்லி இப்படி என்ன முடிக்கணும் அவ்வளோதான் மக்களே. நீங்க அன்னைக்கு போயிட்டு இப்போ உடனே இப்படியே உப்பு போஸ்ட் பண்ணிட்டு ஷாபின்னு சர்ச் பண்ணுங்க. அவ கடிக்க போறேன். சரி ஓகே உங்களுக்கு என்ன சொல்லணும்? இன்னைக்கு ஸ்கிரிப்ட் யோசிக்கணும் பாருங்க. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கஷ்டம். உங்களுக்கு வெண்ட கட்டாலும் வாங்கி தர இந்த மாதிரி அண்ணா இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல டேக் பண்ணி விடுங்க. வெரி குட். ஓகே இதுல நான் நிக்கணுமா இல்லையா? நான் நிக்க தேவையில்லை தானே. அண்ணா வெரி குட். உங்களுக்கு இந்த மாதிரி என்ன கட்டாலும் வாங்கி தர அண்ணா இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல டேக் பண்ணி விடுங்க. ஓகே அவ்வளோதான். எனக்கு போயிடுவான் வீடியோ எடிட் பண்ணுறது. ஓகே இது உங்களுக்கு தேவையா? இல்லை கொண்டு சாப்பிட்டு உடம்ப கவனிங்க. இப்போ வெயில் அங்கே போனால் அங்கே ஒரு டீம் ஒன்று இருக்கும், சுருள்மயிரோட ஒரு பிள்ளை ஒன்று இருக்கும். அந்த பிள்ளை இல்லை, இந்த பிள்ளை. சரி ஓகே பாய். சந்தோஷம் ப்ரோ, சந்திப்போம். இதான் வேலை வேண்டிய டீம். வேலை எது பிரச்சனைன்னா வேலையும் நீங்கள் பிடிச்சி டார்கெட் பண்ணுங்க. அப்படி சரி பண்ணா முடிஞ்சது. இன்றைக்கு அவள்கிட்ட மைக்கே இல்லைன்னு அவளுக்கு தெரியாது, என்னட்டு தான் மைக் இருக்குன்னு. 2 மைக்கு உள்ள ஒளிச்சு வச்சுக்கிறேன். நீ இப்படி எல்லாம் செய்வேன்னு அவனுக்கு தரையில. பாய் பாய். இன்னும் ஒரு நாள் வரணும் நான் ஐஸ்கிரீம் குடிக்க. நேரம் போயிட்டு 10ஆம் நாள் திரும்ப கூடாது. சரிடா பாய்டா. பாய் பாய். நாங்கள் இனித்தான் வந்து கோயிலுக்குள்ளேயே போய் பார்க்க போகிறோம். மக்களே இப்போ முன்விதிக்கு வந்திருக்கிறோம். என்னென்னா சாமி எல்லாம் இழுத்து முடிஞ்சு எல்லாரும் இருக்கணும். நாங்கள் இன்றைக்கு ஷபி எங்களை இன்வைட் பண்ணினபடியாக ஒரு வீடியோ காண்டி தான் இங்கே வந்து நாங்கள் நாளைக்கு நாளாண்டுக்கு இருக்குதானே எப்படி எவ்வளோ நாளில் திருப்பம் நல்லூர் வந்து நல்லூர் கோயிலையும் உங்களுக்கு பிரிம்பாக இன்னொரு நாள் சிறப்பாக காண்பிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் அந்த வீடியோவுக்கு தான் மெயினாக வந்து அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம்.